மோஷிஷுக்குள்ளே போகலாம். ஸோ இதை வந்து என்னுடைய SSIS இன்புட் டைரக்டரி ஃபைல் இது. இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து PDF ஃபைல் வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதான் வந்து SSISோட அவுட்புட் ஃபோல்டர் டைரக்டரி ஃபைல் இது. ஸோ இந்த ஃபைலில் தான் வந்து நம்ம வந்து இன்புட் ஃபைல் டைரக்டரி ஃபைலை காப்பி பண்ணிவிட்டு அவுட்புட் டைரக்டரி ஃபைலை வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். விசுவல் C# கன்சோல் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இன்றைக்கி என்ன எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா copy all files one folder to another folder. ஸோ ஹெட்டிங்கை காப்பி பண்ணிட்டு அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபைல் வந்து நம்ம க்ரியேட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ இதை வந்து நம்மளுடைய கோடு இது. இல்லை ஃபஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ரிங்கோட சோர்ஸ் ஃபோல்டரோட பாத் நேம் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து டெஸ்டினேஷன் ஃபைல் இது. ஸோ நம்மளுடைய வேரியபிள் ஃபைல்ஸில் என்ன பண்ணால் நியூ டைரக்ட் ஃபைல் வந்து நம்ம கால்ஃபர் பண்ணுறோம். என்னென்னா சோர்ஸ் ஃபோல்டர் வந்து கால் பண்ணுறோம். கால் பண்ணும்போது அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கும். ஏன்னா PDF, எக்ஸல், வேர்ட் அந்த மாதிரி நிறையா டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ் நிறையாலாம் இருக்கும் இல்லையா. ஸோ இதான் வந்து அதோட எக்ஸ்டென்ஷன் ஃபைல் இருக்குது. அந்த எக்ஸ்டென்ஷன் ஃபைல் வந்து நம்ம கால் பண்ணுறோம். ஸோ ஒரு ஃபோல்டரில் இருக்கிற ஃபைலை வந்து அப்படி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் உள்ள ஃபைலை வந்து நம்ம காப்பி பண்ணுறோம். அது வந்து என்னென்னா ஃபார் ஈச் லூப்பில் வந்துட்டு ஒரு ஃபைலை வந்து நம்ம வந்து அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம ஃபார் ஈச் லூப் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேவா. ஸோ அந்த கால் பண்ணிவிட்டு அந்த ஒரு சிங்கிள் ஃபைலாக வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த ஃபைலை வந்து என்ன பண்ணணும்னா சிங்கிள் ஃபைலாக வந்து அதை காப்பி பண்ணிவிட்டு அந்த டெஸ்டினேஷன் ஃபோல்டரில் வந்து அதில் வந்து ஒன்று ஒன்றா வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கோடை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா SSIS இன்புட் டைரக்டரியில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் PDF ஃபைல் மட்டும் இருக்குது. ஓகே, ஓகே இப்போ வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபைல் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போது. ஏன்னா வெறும் PDF ஃபைல் தான் இருக்குது. ஸோ நான் என்ன நம்ம எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருந்தோம் இல்லையா star.star. ஸோ அதனால் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபைல்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு JPG ஃபைல், ஒரு எக்ஸல் ஃபைல், ஒரு டாக் ஃபைல் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு PNG ஃபைல் கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இது நம்மளுடைய இன்புட் டைரக்டரியில் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குது. ஓகே, ஓகே நம்ம வந்து இப்போ வந்து கோடை காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ விசுவல் ஸ்டுடியோ பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபோல்டர் டைரக்டரி வந்து புதுசாக க்ரியேட் பண்ண சொல்லும். அது என்னென்னா ஸோ இந்த ஹெட்டர் ஃபைலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூஸிங் system.io ஹெட்டர் ஃபைல் மட்டும் நம்ம வந்து புதுசாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோம், அப்படிலாம் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, நான் சேவ் பண்ணிவிட்டு பில்ட் கொடுக்குறேன். இப்போ கோடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் டைரக்டரி ஃபைலில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 17 ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள் அவுட்புட் டைரக்டரி ஃபைல் பாருங்கள், அதுலேயும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இப்போ வந்து 17 ஐட்டம்ஸ் இருக்கும். அதே சேம் ஃபைல் இருக்கும் இருக்கா. ஓகே, ஸோ நான் ரெண்டுமே வந்து பேரலாக வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் டைரக்டரி ஃபைல் அண்ட் அவுட்புட் டைரக்டரி ஃபைல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 17 ஐட்டம் ஃபைல்ஸ் வந்து இருக்கும். ஓகே, இவ்வளோதான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.